மாமல்லபுரத்தில் நடைபெறும் தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக முதல்வர் வேட்பாளர் விஜய் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தவேக கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கரூரில் செயற்கையான இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக என சந்தேகம் எழுவதாக தவேக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தவேக தலைவர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து முதல் முறையாக பொதுவெளியில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினார். பிரச்சாரத்திற்கு இடம் ஒதுக்குவதில் கடைசி வரை இழுத்தடிப்பு செய்யப்பட்டதாகவும் அதீத கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாகவும் மாமல்லபுரத்தில் நடந்த தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் குற்றம் சாட்டினார். தவேகவுக்கு எதிராக வன்ம அரசியல் வலை பின்னப்பட்டதாக விஜய் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் வன்மத்துடன் பேசியதாக அவர் விமர்சித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை சிறப்பு பொதுக்குழுவில் தவேக தலைவர் விஜய் வாசித்தார். கரூர் சம்பவத்தில் அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாகவும் தனிநபர் ஆணையத்தின் தலையில் உச்சநீதிமன்றம் குட்டு வைத்து அனுப்பியதாகவும் தெரிவித்தார். விஜய் கூட்டங்களுக்கு அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொது பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்யப்படுவதாகவும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை தொடர்கிறது. 3 காவல் உதவி ஆய்வாளர்கள் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி ஹரியானாவில் 8 வாக்காளர்களில் ஒருவர் போலி வாக்காளர் என குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண் சேர்க்கப்பட்டது எப்படி எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். போட்டிக்கான காங்கேயன் லட்சணையையும் முதல்வர் வெளியிட்டார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்தம், பூத் கமிட்டி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டணியை பற்றி நீங்கள் பேசவோ கவலைப்படவோ வேண்டாம் என அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இபிஎஸ் பேசியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை மிக கவனத்துடன் கையாள வேண்டும் எனவும் மாவட்ட செயலாளர்களுக்கு இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் இருக்கும் தன்னை யாரும் இயக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தன்னை பாஜக இயக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் இரட்டை இலை விவகாரத்தில் நல்லதே நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பாமக எம்எல்ஏ அருளின் கார் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சதாசிவம் மற்றும் சிவக்குமார் தலைமையில் சேலம் எஸ்பி அலுவலகத்தில் பாமகவினர் போராட்டம் நடத்தினர். பாமக எம்எல்ஏ அருள் தரப்புக்கு எதிராக தங்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது.
ஒரு சவரன் 89,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பரந்தூரில் அமையும் சென்னையின் 2வது விமான நிலையத்திற்காக 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. நில உரிமையாளர்களுக்கு 400 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள நிலங்களை கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் விசாரணை நடத்தினார். சுட்டு பிடிக்கப்பட்டது குறித்து அவர்களிடம் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜாய் கிறிசல்டா விவகாரத்தில் மகளிர் ஆணையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை என மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் திருமணம் நடந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் அன்னாபிஷேக விழா. சமையல் கூடத்தில் 1000 கிலோ சாதம் வடிக்கும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அருகே பெண்கள் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்த வடமாநில பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரகசிய கேமரா வீடியோக்களை அந்த பெண் தனது ஆண் நண்பருக்கு அனுப்பியது தெரிய வந்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. கோவை தடாகம் அருகே பைக்கில் வந்தவரை குதிரை கீழே தள்ளிவிட்டுள்ளது. 2 குதிரைகள் வேகமாக ஓடி வந்த நிலையில் பைக்கில் வந்தவரை கீழே தள்ளி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பௌர்ணமி தினம் என்பதால் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. திருக்கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். சாலை தடுப்பில் மோதி ஆம்னி பேருந்து கவிழ்ந்த நிலையில் மேலும் 6 பேர் காயமடைந்தனர். சபரிமலையில் ஐயப்பன் கோவில் நடை வரும் 16ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதையொட்டி ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் ரயில் நிலையத்தில் ரீல்ஸ் செய்த பெண் உட்பட 5 பேர் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரயில் செல்லும் போது நடைமேடையில் நடனமாடியும் தண்டவாளத்தில் உடற்பயிற்சி செய்தும் வீடியோ வெளியிட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரமில்லாத பிரியாணி அரிசி நிறுவனத்தின் விளம்பர தூதராக உள்ள நடிகர் துல்கர் சல்மான் நேரில் ஆஜராக நுகர்வோர் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கேட்டரிங் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா உறவில் அதிபர் டிரம்ப் மிகவும் உறுதியாக இருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறியுள்ளார். இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் பிரதமர் மோடியிடம் டிரம்ப் அடிக்கடி பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் சரக்கு விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. விமானத்தில் இருந்த 7 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார்.
நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயராகவும் இந்த நூற்றாண்டின் இளம் வயது மேயராகவும் மம்தானி தேர்வாகியுள்ளார். சிறந்த வீராங்கனைகளை கொண்ட ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மிருதி மந்தனா, ஜெமீமா ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா ஆகிய 3 இந்திய வீராங்கனைகள் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை அரும்பாக்கம் அருகே சரக்கு வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தற்காலிக கொடி கம்பங்கள் நட மாநகராட்சியிடம் அனுமதி பெற வேண்டும். அனுமதியின்றி கொடிக்கம்பம் நட்டால் முன்னறிவிப்பு இன்றி அகற்றப்படும் என பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. கோவை மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் 4.5 மணி நேரம் மாணவியை கண்டுபிடிக்க முடியாதது அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கண்டுபிடிக்க கால தாமதமானது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். எஸ்ஐஆர் நடவடிக்கை வாக்கு உரிமையை பறிக்கும் எனவும் தவேக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.